திரைப்பட விமர்சனம். ரஜினிகாந்த் நடித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அண்மையில் வெளிவந்த படம் கூலி. இத்திரைப்படத்தில் ரஜினியை தவிர சத்யராஜ், நாகார்ஜுனா, மலையாள நடிகர் சௌபின், உபேந்திர ராவ், இந்தி நடிகர் அமீர் கான் என்பவர்கள் நடித்துள்ளனர். கூலி வேலை செய்பவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள், நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள் என்பதை விளக்கும் படமாக இந்த படம் அமைந்துள்ளது. கூலி வேலை செய்து கொண்டிருந்த ரஜினிகாந்த் அநீதியை தட்டி கேட்கும் இயல்புடையவர். இவர் தொழிலாளிகளுக்கு எதிராக முதலாளி செய்யும் பெருங்கொடுமையை தட்டி கேட்கின்றார், அவரை அழிக்கின்றார். அந்த முதலாளியின் மகனே நாகார்ஜுன். அவரும் தந்தையைப் போலவே மிகவும் பெரிய கொடுமைக்காரராக இருந்ததால் அவரையும் அழிக்க வேண்டிய நிலைக்கு ரஜினிகாந்த் தள்ளப்படுகின்றார். ரஜினியின் மைத்துனர் சத்யராஜ். பிணத்தை எரித்து சாம்பலாக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் அவர். அக்கண்டுபிடிப்பே அவருக்கு யமனாக அமைந்து விடுகிறது. வில்லன்களின் வலையில் அகப்பட்டு அவர்கள் சொல்வதைப் போல கேட்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார் சத்யராஜ். கடைசியில் சத்யராஜின் 2 மகள்கள் உட்பட தன் மகளாகிய ஸ்ருதிஹாசனையும் ரஜினி வில்லன்களிடமிருந்து எப்படி காப்பாற்றுகின்றார் என்பதே கதை. வழக்கம் போல ரஜினி ஏராளமான ஸ்டைல்களை வாரி வழங்கியுள்ளார். இந்த வயதிலும் சண்டை காட்சிகளில் தூள் பறத்துகிறார். இளைஞர்களைப் போலவே அவர் விறுவிறுப்புடன் மோதும் காட்சிகள் வியக்க வைக்கின்றன. கடத்தல் மன்னனாகவும் வில்லனாகவும் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுன் அசத்துகிறார். கதாநாயகனாகவே அவரை பார்த்து பழகிவிட்ட அவரது ரசிகர்கள் அவருடைய வில்லன் முகத்தை பார்ப்பதற்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வழிவகுத்துள்ளார். ஒரு கதாநாயகன் இவ்வளவு சிறப்பாக வில்லனாக நடிக்க முடியுமா என்று கேட்கும் அளவுக்கு தனது வில்லத்தனத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். சத்யராஜும் நன்றாக நடித்துள்ளார். 30 வருடமா நான் ஒருவரை ஆஃப்லைனிலேயே வைத்திருக்கிறேன் என்று அவர் அடிக்கடி சொல்வது ரஜினி பற்றிய எதிர்பார்ப்பை ரசிகர்களிடையே அதிகரிக்க செய்கிறது. நாகார்ஜுனுக்கு துணையாக வரும் மலையாள நடிகர் சௌபின் தனது வில்லன் நடிப்பை நன்கு செய்துள்ளார். வில்லத்தனமாக சிரிப்பதுடன் நடனமாடுவதிலும் வல்லவர் என்பதை நடன காட்சியில் நிரூபித்திருக்கின்றார் அவர். இப்படத்தின் நடிப்பில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவர் யாரென்றால் அவர் ரஜினியின் மகளாக வரும் ஸ்ருதிஹாசன் ஆவார். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்ன? மிகச்சிறந்த நடிகனுக்கு தப்பாமல் பிறந்த மகள்தான் என்பதை அவர் பண்பட்ட தன் நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். கமலஹாசனுக்கு தப்பாமல் ஒரு அழகான நடிப்பு குழந்தை கிடைத்திருக்கிறது என்று அனைவரும் பெருமைப்பட்டு கொள்ளலாம். கடைசி காட்சியில் இந்தி நடிகர் அமீர் கான் வருகிறார். அவரது பங்களிப்பு மிகவும் பிரமாதமாக இருக்கும் என்று தோன்றக்கூடிய வகையில் அறிமுகப்படுத்தப்படுகிறார். 2 கைகளிலும் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு சுட்டு தள்ளும்போது அவர் ரசிகர்களை மிகவும் எதிர்பார்க்க வைக்கிறார். ஆனால் போக போக அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சரியான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது. கதையில் திடீர் திருப்பங்களை அமைத்து ரசிகர்களை கவர்வதில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வெற்றி பெற்றுள்ளார். படத்தை விறுவிறுப்பாக இயக்கியுள்ளார். இனி இசையை பற்றி சொல்ல வேண்டுமானால் அனிருத்தின் இசை சிறப்பானது. பாடல்கள் தாளம் போட வைக்கின்றன. மொத்தத்தில் இந்த படம் ரஜினி ரசிகர்களுக்கு பொருத்தமான ஒரு நல்ல படமாகவே அமைந்துள்ளது. இது நான் அண்மையில் பார்த்த கூலி என்னும் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். இந்த திரைப்பட விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு லைக் செய்ய வேண்டும், சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், உங்களுக்கு தெரிந்த குழுக்களெல்லாம் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.